இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். நல்ல பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி நல்லா போயிட்டு இருக்கிறதுல நம்மளை புகுத்தி பேச வச்சுட்டாரு நம்ம எங்கள் காளீஸ்வரன். லயோலா மாணவர்கள் அரவணைப்பு மையம், லயோலா கல்லூரி மற்றும் மாற்று ஊடக மையம் இவர்கள் இணைந்து நடத்தும் வீதி விருது விழா ஜேன்னு போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை அறியாமலே நம்ம கால் ஒரு இடத்துக்கு போகுது. அப்படியே வாழ்க்கையில் முந்தா நாள் புத்தக திருவிழா இப்போ நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு வரிசையாக வந்திருந்தாங்க. அப்போ ஒரு பையன் 18 வயசு இருக்கும், கல்லூரி படிக்கிறாரு. லயலாவில் இல்லை, வேறு கல்லூரி. பேர் என்னென்னு கையெழுத்து போட்டால் பேர் கேட்போம். பேர் கேட்கல யாகுல் அப்படின்னார். யாகுலா? ஐயோ, ராகுல் கேள்விப்பட்டிருக்கேன், கோகுல் கேள்விப்பட்டிருக்கேன், யாகுல் என்னையான்னு. அதுக்கு வேற நான் ராகு போட்டு இல்லைன்னா சிறப்பு இல்லைன்னு கேட்டேன். இல்லை குண்டு இல்லை அப்படின்னா. ஐயோ, என்னையா பேர் என்ன? நான் இல்லை, எங்கள் அப்பா வச்சது யாழ் இனியன். யோ, அற்புதமான பேரையான்னு. இல்லை, எங்கள் அம்மா மாற்றி வச்சிருச்சு, அது வச்ச பேர் தான் யாகுல் அப்படின்னா. நான் உங்கள் அப்பாவுக்கு பாராட்ட சொல்லு, உங்கள் அம்மாவுக்கு என் கண்டனத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமுறை பேரையே நாகரிக பேரில் நீங்கள் சுருக்கிடுச்சு. அப்படியே செல் பேச்சு தான் கேட்குது, சொல் பேச்சு கேட்குறதில்ல, செல் பேச்சை தான் கேட்டுட்ருக்கோம். இந்த சூழலில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கல்லூரி, பெரிய கல்லூரி, திரளான மாணவர்கள், அவங்க மத்தியில் இதை நடத்தி கொண்டு போகிறதே ஒரு தேரை இழுக்கிற மாதிரி. அதான் எங்கள் காளீஸ்வரன் கூட இருக்கிற இந்த வீதி விருது விழாவுக்கு உழைக்கிற மக்களை எல்லாரையுமே பார்க்குறோம். கிட்டத்தட்ட 32 மாவட்டங்கள், 5000 கலைஞர்கள், ஒரு பிரம்மாண்டமான, எப்படி ஜல்லிக்கட்டை ஒரு பெரிய போராடி மீட்டெடுத்தோமோ அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் இதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த வீதி விருது விழா நடத்தும் அனைத்து தோழர்கள் அனைவரும். இந்த விழாவுக்கு எனக்கு அடுத்து அமர்வில் பேசவிருக்கிற எங்கள் அன்பு தோழர், அவர் ஒரு நம்மளை விட போராளி, தோழர் முத்தரசன் வந்திருக்காங்க. அறப்போர் இயக்கம் ஜெயராமன் வந்திருக்கார். எனக்கு அடுத்து முன்னாடி பெரிய 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 ஜாம்பவான்கள்லாம் வரவிருக்கிறாங்க. இப்போ எப்பயுமே நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும்போது திருஷ்டிக்கு நம்மளை மாதிரி மீசை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய வீடுகளில் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா முடிக்கும்போது ஒரு பெரிய முரட்டு பூசணிக்காயை வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய முரட்டு பூசணிக்காய். காளீஸ்வரர் என்ன பண்ணிட்டாரு? ஐயோ, ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அதுக்கு ஒரு திருஷ்டிக்கு ஒரு ஆள் வேணுமே, அதுதான் நம்மளை செலக்ட் பண்ணிட்டார். நல்ல முரட்டிக்காய் பூசணிக்காய் வாங்கி ஒரு சூடத்தை வச்சு நம்மளை மாதிரி மீசை வரைஞ்சி எல்லாத்தையும் சுற்றி ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க. அதுக்கு தான் பார்த்தாரு, இந்த மாதிரி மீசையோடு ஒருத்தனை வர வச்சு இடையில ஒரு புகுத்தி திருச்சிக்கு அடிச்சு விடலாம் அப்படின்னு தான் எங்கள் காளீஸ்வரனை அழைச்சது. ஆனால் கலைகளை மீட்டெடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி எல்லாருமே செல்லுக்குள்ளே போயாச்சு. எதை தேடினாலும் செல்லு தான். செல்லு இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வீட்டில், சார் நாங்கள் கூட்டு குடும்பம்னா, சரி நாங்கள் எல்லாருமே காலையில் வாட்ஸ்அப்பில் நாங்கள் குரூப் வச்சுருக்கோண்ணா. சரி, காலையில் 5:30 மணிக்கு எல்லாருமே அலோ சொல்லுவோம், ஹவ்வாரியும் சொல்லுவோம். சரி, எப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் எங்கள் அப்பா சொல்லலைன்னா நாங்கள்லாம் பதறிடுவோம் சார். நான் எப்படி பதறுவீங்க? நான் உடனே என் தம்பிக்கு வாட்ஸ்அப்பில் போடுவேன், டேய் அப்பா என்ன சொல்லியாடா என்னாச்சு அப்படிமா. உடனே என் ஒய்ஃபுக்கு போடுவான், எங்கள் அம்மாவுக்கு போடுவான், என்னாச்சுன்னு.
கடைசியில் அப்பா வந்து பாத்ரூம் போயிட்டு லேட்டாக வந்து ஒரு 3/4 மணி நேரம் கழித்து எஸ் ஹலோ அப்படின்னு சொல்லுவார். அப்பாடான்மோ உங்கள் அப்பா எந்த ரூமில் இருக்காருன்னு. பக்கத்து ரூம். ஏன்டா மூதேவி திறந்து பார்த்தா படுத்துருக்க போகிறாரு. இதுக்கு ஏன்டா வாட்ஸ்அப்பு, இதுக்கு ஏன்டா, இதுக்கு பேர் கூட்டு குடும்பம். இன்றைக்கி வாழ்க்கையில் இந்த கூட்டு குடும்பங்கிறது இந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சூழலில் நாம் மறந்த கலைகளை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இத்தனை பாடுபட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாதமாக இதுக்கு பாடுபடுறாங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து செய்தியை மாத்திரம் எங்கள் காளீஸ்வரனை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 120 நம்மளுடைய கலைகளை மீட்டெடுத்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து இதெல்லாம் ஆட விட்டுருக்காங்க. ஏன்னா நாம் தொலைச்சிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம முன்னாடி கொண்டு வரதே இன்றைக்கி பெரிய விஷயம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எல்லா சாரோட்டல்லையும் இப்போ பறை இசை வச்சுட்டான், மாட்டு வண்டி வச்சுட்டான், பொங்கலுக்கு கரும்பு வச்சுட்டான், அது இப்போ ஃபேஷனாக வச்சுட்டான். ஆனால் இது நம்ம சோத்தில் கலந்த கலை அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் உணர்த்துற விதமாக இந்த வீதி விருது விழா இன்றைக்கி வந்து மிக அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்காங்க. ஏன்னா இதை வந்து எல்லாருமே போற்றி எல்லாருமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக தொலைக்காட்சியினர் இவ்வளோ பேர் வந்திருக்கும்போது இதை வந்து மக்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது. ஏன்னா நாங்கள் நக்கீரன் வரும்போதே நம்ம மீசையை பற்றி சொன்னார். இந்த மீசையை காப்பாற்ற நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். எப்படியாவது மீசையை எடுத்துடணுன்னு ரொம்ப பாடுபட்டாங்க. சிறையில் எல்லாருமே வெளிச்சம் படுதுன்னு கண்ணை கட்டிட்டு படுப்பாங்க. நான் மாத்திரம் மீசையை கட்டிட்டு படுத்தேன். ஏன்னா அதுக்குள்ளே கையை விட்டு எடுத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி இதை காப்பாற்றுற மாதிரி தான் இப்போ கலையையும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இந்த நாட்டுப்புற கலைகளை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஜல்லிக்கட்டு போல் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வடிவமைச்சு கொண்டு போக வேண்டிய சூழலில் இதே மாதிரி போராட்டத்தை இங்கே வீதி விருது விழா குழுவினர் வந்து ஒரு போராட்டமாக இதை எடுத்து நடத்துகிறாங்க. இந்த இடம் கொடுத்த லயலா உண்மையிலே பாராட்டணும். இதுக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு திருவிழா ஃபீல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும்ல. நீங்கள் எத்தனையோ பேர் மனசு இருக்குது, இடம் இருக்குது, மனசு இல்லாமல் இருக்கிறாங்க. இடம் இருந்து மனசோடு கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்த லயலா மாணவர்களுக்கும் சரி, இதுக்கு இந்தளவுக்கு வந்து ஒரு அரவணைப்போடு இதை செயலாற்றுகிற மாற்று ஊடக மையம் சரி, அனைவருக்கும் இந்த வீதி விருது விழா வழங்கும் நிகழ்வில் எல்லாரையும் போற்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு 100 பேரா, எவ்வளோ பேருண்ணே எவ்வளோ பேருக்கு இது கொடுக்குறீங்க? எவ்வளோ பேருக்கா? 10,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு முன்னாடி அவங்க அந்த அம்மா பேர் என்ன? சீனியம்மா. அது பாருங்கள், நிற்கிற தோரணையை பார்த்தீங்களா? வந்து நின்றுச்சு, அப்படி நின்றுச்சு பாருங்கள். அப்படி ஒரு தோரணையில் அப்படி நிற்கிது. அப்படி நிற்கிறதுக்கு இணையாக வந்து நீங்கள் தமிழகத்தில் வந்து வேறு எதையும் நீங்கள் வந்து கொடுத்துட முடியாது. அந்தளவுக்கு உரம்பாஞ்ச ஒரு உடம்பு. இவர்கள் போன்ற கலைஞர்களை ஒரு ஆறுதல் படுத்துறதுக்காக இந்த வீதி விருது விழா நிச்சயமாக தொடர்ந்து நடத்தணும். இந்த விழாவை நீங்கள் வந்து தொடர்ந்து கையில் எடுத்து போகிற இந்த குழுவினர் அனைவருக்கும் நக்கீரன் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்து.